Hello students, இப்போ 9th and 10th standard state board syllabus maths எடுக்கிறேன். So listen to here. This is general for 9th and 10th standard Czech language. ரொம்ப ஈஸியான சாப்டர் தான் இது. நீங்க கவனிங்க, கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுற மாதிரி இருக்கும், பட் don't worry. That is also very easy to clear that. First of all, you listen. First, universal set 1, 2, 3, 4, etc. 10. They are given. That is universal set collecting all the elements. எல்லா செட்டையும் சேர்த்து எழுதுறது தான் யூனிவர்சல் செட். இப்போ ஏ அப்படிங்கிறது சம் எலமெண்ட்ஸ் தே ஆர் கிவன், கொஞ்சம் எலமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பி இஸ் ஆல்சோ தே ஆர் கிவன் சம் எலமெண்ட்ஸ் அண்ட் சி இஸ் ஆல்சோ கிவன் சம் எலமெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஃபைண்ட் ஏ யூனியன் பி, கமா ஏ இன்டர்செக்ஷன் பி, கமா ஏ டிஃபரன்ஸ் பி ஆர் டிஃபரன்ஸ் இப்படியும் போடலாம், இல்லைன்னா ஏ டிஃபரன்ஸ் பின்னு இப்படியும் போடலாம். A difference B, A complementation, or A union B the whole dash. இந்த மாதிரி சம்ஸ் வந்து நம்மளால போட முடியும். இப்போ கன்ஃபியூஷன் ஆகாது. இது நல்லா கிளியர் ஆயிட்டீங்க அப்படின்னா செக் லாங்குவேஜ் இஸ் வெரி ஈஸி. ஒன்றுமே கிடையாது, வெரி சிம்பிள். இப்போ ஏ யூனியன் பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ வந்து என்ன பண்ணணும்னா ஏ செட் எடுத்து எழுதிக்கணும். 2, 3, 5, 7. நெக்ஸ்ட் யூனியன் சிம்பிள் இந்த இடத்துல நம்ம போட்டுக்கணும். மிடில் யூனியன் இருக்கு இல்லையா, ஏ வந்து இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கு, அதனால ஏ செட் எழுதியிருக்கோம். ஏ ஈக்குவல்டன் எழுதக்கூடாது, ஒன்லி அந்த செட்டை மட்டும்தான் நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் யூனிவர்சல் செட் யூனியன் 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 சிம்பிள் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் பி இருக்கிறதுனால பி செட்டை நம்ம எழுதணும். பி செட்டு 1, 3, 9 and 10. நவ் இப்போ ஈக்குவல் டு இப்போ யூனியன் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் டுகெதர் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து எழுதணும். ஆனால் செக் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் செட் பிராக்கெட்டுக்குள்ளார ஒரு எலமெண்ட் ஒரு தடவை தான் வரணும். 2, 3 இப்போ இங்கேயும் 3 இருந்தால் அங்கேயும் 3 இருக்கிறதுனால 2 times எழுதக்கூடாது, ஒன்லி 1 time தான் எழுதணும். ஆல் எலமெண்ட்ஸ் ஆர் மஸ்ட் கம் 1 time ஒன்லி. இப்போ இங்கே வந்து ஆர்டராக எழுதணும். யூனியன் அப்படின்னாவே ஜாயின் டுகெதர், நல்லா அதை மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. யூனியன், இப்போ யூனியனோட ஸ்பெல்லிங் வந்து என்னது, யூனியன் இப்படி இருக்கா. இப்போ நம்ம இந்த யூவை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்போ யூனியன் அப்படின்னா ஜாயின் டுகெதர், எல்லாத்தையும் ஒன்னா நம்ம சேர்த்து எழுத போறோம். இப்போ இது 1, இது 2, 3, நெக்ஸ்ட் 5, நெக்ஸ்ட் 7, நெக்ஸ்ட் 9, நெக்ஸ்ட் 10. நம்ம எழுதும் போதே ஆர்டரா எழுதிக்கணும். இப்போ ஆர்டரா எழுதும்போது 1 அங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 2 இங்க இருக்கு எழுதிக்கலாம். 3 டபுள் டைம் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு அங்கேயும் வந்திருக்கு, நீங்க 1 time எழுதிக்கலாம். 5 1 time எழுதலாம், 7 1 time, 9 1 time, 10 1 time. That is union. A union B. Next, A intersection B. இப்போ A intersection Bனா A ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால A ஓட செட்டை நம்ம எழுதணும். எப்போ நீங்க எழுதுறதா இருந்தாலும் அந்த செட்டை மட்டும் தான் எழுதணுமே தவிர A ஈக்குவல் டுன்னு போட்டு எழுதக்கூடாது. இப்போ A ஓட செட் வந்து 2, 3, 5 and 7. இப்போ இங்க இன்டர்செக்ஷன் சிம்பிள் இருக்கிறதுனால இன்டர்செக்ஷன் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் B வந்து 1, 3, 9 and 10 அப்படின்னு இருக்கு. இப்போ இதை வந்து இன்டர்செக்ஷன் அப்படின்னா இப்போ ஒன்லி காமன் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் கலெக்ட் பண்ணணும். இதுலயே என்ன ஒரே மாதிரி என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம கலெக்ட் பண்ணணும். இப்போ இங்க 3 இருக்கு இல்லையா, இங்கேயும் 3 இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் இன்டர்செக்ஷன். யூனியன் அப்படின்னா ஜாயின் டுகெதர், எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து எழுதணும், ஆர்டரா எழுதணும். ஒரு எலமெண்ட் ஒரு தடவை தான் எழுதணும். செக் லாங்குவேஜ்னாவே செட் பிராக்கெட்டுக்குள்ளார நம்ம எழுதும் போது எப்பயுமே ஒரு எலமெண்ட்டாக தான் நம்ம எழுதணும். சேம் எலமெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக எழுதக்கூடாது. இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது ஒன்லி காமன் மட்டும். இங்கே காமனை வந்து 1 time மட்டும் தான் எழுத சொன்னோம் இல்லையா, இங்கே காமனை மட்டும் எழுதணும். இப்போ இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. பட் இங்கே 2 இருக்கு, இங்கே இல்லை, அது காமன் இல்லை. 5 இங்க இருக்கு, அங்கே இல்லை, அதுவும் காமன் இல்லை. 7 இங்க இருக்கு, அங்கே இல்லை, அதுவும் காமன் இல்லை. தட் இஸ் இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட் A difference B. A difference Bனா அகைன் யூ ரைட். இப்போ வந்து ஏவோட செட் A3, 2, 3, 5, 7 மைனஸ் சிம்பிள் இங்க என்ன இருக்கும் அந்த டிஃபரன்ஸ் சிம்பிள் போட்டுட்டு B செட் எழுதணும். 1, 3, 9, 10 அப்படின்னு நம்ம எழுதுறோம். இப்போ ஈக்குவல் டு இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ எது காமன் இதை கட் பண்ணிடணும். இந்த மைண்ட்ல இருந்து கட் பண்ணிட்டு ரிமைனிங் ஃபார் கலெக்டிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் செட் எதுவாக இருந்தாலும் ரிமைனிங் வந்து நம்ம கலெக்ட் பண்ணும்போது இருக்கிற எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் செட்ல என்ன இருக்கோ அதனோட ரிமைனிங்ஸ் மட்டும்தான். காமன் எலமெண்ட்ஸ் யூ கட் இட், காமன் எலமெண்ட்ஸ் நோ நீட் டு கலெக்ட் இட்.
ஸோ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் காமன் எலமெண்ட்ஸை விட்டுட்டு மற்ற எலமெண்ட்ஸு ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க ரிமைனிங் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் எழுதணும். நிறைய குழந்தைங்க கன்ஃபியூஸ் ஆகி செட்டில் இருக்க எல்லாத்தையும் எழுதிருவாங்க. அந்த மாதிரி எழுதக்கூடாது. நீ எதை ஃபஸ்ட்டு எழுதிக்க? ஏ செட்டு. ஏ செட்டில் கட் பண்ண நம்பர் போக மீதி என்ன நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பர்ஸை மட்டும்தான் ஏ செட் நம்ம ஃபஸ்ட்டு ஆன்சராக எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி த ஹோல் ஏ டேஷ். இப்போ ஏ டேஷ் அப்படின்னா ஏ காம்ப்ளிமெண்டேஷன். ஏ காம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா டேஷ் வந்துச்சு அப்படின்னாவே இதை வந்து டேஷ்னு சொல்லலாம், இல்லைன்னா ஏ பவர் சி அப்படி சொல்லலாம். தட் இஸ் ஆல்சோ காம்ப்ளிமெண்டேஷன் தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா யூனிவர்சல் செட்டு தான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். இந்த மாதிரி காம்ப்ளிமெண்டேஷன் வந்தா யூனிவர்சல் செட்டு ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். யூனிவர்சல் செட் என்ன இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 யூனிவர்சல் செட். நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் போட்டு எதுக்கு காம்ப்ளிமெண்டேஷன் கேட்டிருக்காங்க? ஏவுக்கு காம்ப்ளிமெண்டேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ ஏவுக்கு காம்ப்ளிமெண்டேஷன் கேட்டா ஏவோட செட்டை இதுல இருந்து நம்ம டிஃபரன்ஸ் கொடுத்துடணும். ஏவோட செட் என்னது? 2 3 5 7 2 3 5 7. இப்போ இதுல வந்து எது எது காமன் இருக்கோ டிஃபரன்ஸ்னா என்ன நான் உங்களுக்கு கண்டிஷன் சொல்லியிருக்கேன். டிஃபரன்ஸ் அப்படின்னா காமனா இருக்கிறத கட் பண்ணிட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணணும். ஆனா ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் செட்ல என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதனோட ரிமைனிங்ஸ் மட்டும்தான் கலெக்ட் பண்ணணும். இப்போ 2 3 2 3 5 7 இங்கே இருக்கு இல்லையா? அதை கட் பண்ணியாச்சு. காமன் எலமெண்ட்ஸ் ஆர் கம்ப்ளீட்டட். இப்போ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் வந்து 1 4 6 8 9 10 இது மட்டும் தான் எழுதணும். 1 4 6 8 9 10 இதுதான் காம்ப்ளிமெண்டேஷன். ஓகே கண்ணா?